மத்தேயு 17வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய மகனுக்கு பிசாசு பிடி இருந்தபடினால் அவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்துரோகியாகிய கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் விடுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே இந்த இளைஞன் சொஸ்தமாக்கப்பட்டான். அப்போது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்திருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது புறப்பட்டு போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சில நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், சில விடுதலைகள் கிடைக்கப்படுவதில்லை. நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிறோம், ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், திருவிருந்து புசித்திருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் இது ஆகவில்லை என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அவ்விதத்தினால் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டாலும் ஞானஸ்நானம் எடுத்தாலும் திருவிருந்து புசித்தாலும் பிசாசுகளை துரத்த முடியாது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மாத்திரமே இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும் என்று நமக்கு ஆண்டவராக இயேசு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். வேதத்தை சரியாக கவனிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இது ஒரு வைராக்கியமுள்ள காரியம் அல்லவா? கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்த ஒரு இலகுவான காரியம். நீங்கள் செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் அவரை போல ஒரு அற்புதங்களை செய்ய தயார்படுத்திக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.